ஹாய் எவ்ரிவான். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணி ஆக போகுது. எனக்கு பார்த்தீங்கன்னா செம்ம பசி. அம்மா கிட்ட தான் வந்து எழுப்பி சொன்னேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிச்சன் கிட்ட ஒரே சத்தம். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி பார்த்தாக்கா கிச்சனில் வந்து ஒரே சவுண்டாக இருந்துச்சு. எஞ்சி போய் பார்த்தேனாக்கா அம்மா தான் வந்து தோசை சுட்டுட்டு இருந்தாங்களாம். இருந்தாலும் அம்மா பாசம் வந்து வேறு தானே. ஸோ அதனால தான் வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கின்னு பார்த்தாக்கா என் பசங்களும் வந்து நான் எஞ்சி வந்ததுமே கூடயே வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் தோசை சுட்டு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு எல்லோரும் உட்காந்து நைட்டு டின்னர் செகண்ட் டின்னர் முடிச்சுட்டு நம்ம வந்து தூங்க போயிட்டோம். இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் வீட்டில் செய்வீங்க அப்படின்ட்டு கூட கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் இந்த டைமில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு சுகமே வந்து தனி தான். செம்ம மழை பெஞ்சு விட்டுருக்கு. பார்த்திங்கன்னா மதியம் வந்து காரக்குழம்பு, அப்புறமா வந்து கருவாடு களியோடு சேர்த்து சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. பட் என்னால் தான் வந்து சாப்பிடவே முடியல.